அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 வருடத்துல ஜூலை மாதம் நம்மளோட ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 7வது ராசி துலாம் ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த மாதத்துல கிரக நிலைகள்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல சனி, 8ஆம் இடத்துல செவ்வாய், 9ஆம் இடத்துல சூரியன், 10ஆம் இடத்துல குரு உச்சமா இருக்காரு. குரு பிளஸ் சுக்கிரன் பிளஸ் புதன் இந்த 3 கிரகத்துடைய கன்ஜெக்ஷன் இந்த மாதத்துல நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கும். அடுத்து 11ஆம் இடத்துல கேது. கரெக்டா அந்த மாதத்துல ஜூலை மாதம் 4ஆம் தேதி சுக்கிரன் நம்மளுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகுறாரு. அது அந்த அளவுக்கு நல்லது இல்ல. அடுத்தது சுக்கிரனுடைய பயணம் நீச்சத்தை நோக்கி இருக்கும். அதுவும் ஒரு சின்ன மைனஸ் தான். அடுத்தது நம்ம பாக்குறது ஜூலை 7ஆம் தேதி புதன் நம்மளோட ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு வக்ரத்திலே பயிற்சி ஆகுறாரு. மேலும் சூரியனோட போய் கன்ஜெக்ஷன் ஆகுறாரு. அது நம்ம ஓரளவுக்கு அட்வான்டேஜா எடுத்துக்கலாம். அடுத்தது ஜூலை 16ஆம் தேதி சூரிய பயிற்சி. சூரிய பகவான் நம்மளோட ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி குருவோட கன்ஜெக்ஷன் ஆகுறாரு. சிவராஜ யோகத்தை கிரியேட் பண்றாரு. அது நம்ம ஓரளவுக்கு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அடுத்து 23ஆம் தேதி வக்ரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. கரெக்டா 26ஆம் தேதி சனி பகவான் வக்ரம் ஆகிறாரு. இதுதான் இந்த ஜூலை மாதத்துக்கான கிரக நிலை. இப்ப இந்த ஜூலை மாத ராசி பலனை நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி முதல்ல உங்க சிந்தனையில ரொம்ப கவனமா இருக்கணும். ஹை பிரஷர், ஓவர் திங்கிங், நிறைய குழப்பம், வருத்தம், கவலை இது இந்த நேரத்துல உங்களை சூழ்ந்துக்க வாய்ப்பு அதிகம். ஏன்னா எடுத்ததுமே நெகட்டிவா சொல்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னாக்க இந்த மாதத்துல கரெக்டா 4ஆம் தேதி உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகுறாரு. பிளஸ் 11ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. பணம் சம்பந்தமான சிந்தனை அதிகரிச்சிடும். பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை, மூத்த சகோதரத்துவம் சார்ந்த சிந்தனை, மேலும் உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய எண்ணங்கள் சார்ந்த சிந்தனைகள் அந்த நேரத்தில் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதாவது ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது இந்த மாதத்துல இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஒரு மாதிரி சலிப்பு, எதுவுமே பிடிக்கல, எனக்கு ரொம்ப கோபமா இருக்கு, கொஞ்சம் தனிமையா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வை இந்த மாதம் தூண்ட வாய்ப்பு அதிகம். ஏன்னா கேது உங்களுக்கு எதுலையுமே பற்று இல்லாத ஒரு கிரகம் தான் கேது. கேதுவோட சுக்கிரன் கன்ஜெக்ஷன் ஆகும்போது எதுலையுமே ஈடுபாடு இருக்காது, எதுலையுமே விருப்பம் இருக்காது. அது ஒரு மாதிரி கொஞ்சம் டஃபா இருக்கும். அடுத்தது அந்த சுக்கிரன் உங்களுக்கு நீச்சத்தை நோக்கி போவாரு. எனவே சுக்கிரன் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 4ஆம் தேதியில இருந்து பலவீனமா தான் மாறுறாரு. இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இந்த மாதத்துல 11th ஹவுஸ்ல இருக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னு நான் சொல்றேன். பட் கேதுவோடு இணையும் போது எல்லாமே இருக்கும், ஆனா எதுவுமே இல்லாத மாதிரியான ஒரு உணர்வை கொடுத்துரும். எனவே ஃபர்ஸ்ட் நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்க சிந்தனையில. தேவையில்லாத சிந்தனை, உங்க மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய அந்த ஒரு சிந்தனை, அதெல்லாம் அந்த நேரத்துல ஊற்றெடுக்காம உங்களை நீங்க பாதுகாத்துக்கிறது நல்லது. இதுக்கு என்ன பண்ணலாம்? தியானம், யோகா, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல உங்களுடைய சிந்தனையை திசை திருப்புறது. இது போன்று உங்களை நீங்க ஆப்டிமேஷன் பண்ணிக்கிட்டா இந்த மாதம் உங்களுக்கு இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அடுத்தது நீங்க எடுக்கிற முடிவு, நீங்க செய்யக்கூடிய மாற்றம், அதுல ஒரு நிதானம் இருக்கணும். அவசர முடிவு, அவசர மாற்றம், கோபத்துல முடிவெடுக்கிறது, உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிறது, அதெல்லாம் இந்த மாதத்துல முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றது நல்லது. மோஸ்ட்லி இந்த மாதத்துல எடுக்கிற முடிவுகள் தவறா போறதுக்கு வாய்ப்பு அதிகம். எனவே முக்கியமான முடிவுகளை இந்த மாதத்துல எடுக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி போடுங்க. முக்கிய முடிவுகள்லாம் போஸ்ட்மான் பண்ணி கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது இந்த மாதத்துல நம்ம மெயினா பாக்குறது 5ஆம் இடத்துல ராகு. அது ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு மன அமைதியை கெடுத்துட்டு, மனசுல நிம்மதி இல்ல, ஒரு திருப்தி இல்ல, எதுலையுமே ஒரு ஈடுபாடு இல்ல, நான் எது பண்ணாலும் எனக்கு மனசு நிம்மதி கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப துலாம் பயணிச்சிட்டு இருக்காங்க. மன அமைதியை தக்க வச்சுக்கிறதுக்கு தியானம், யோகா, மேலும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல உங்களை ஈடுபடுத்திக்கலாம். விச் மீன்ஸ் நீங்க உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை வழிபடுறது, உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுறது, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களை அதிகமா ஈடுபடுத்திக்கிறது இந்த மாதத்துல உங்களுக்கு ரொம்ப நல்லது. 5ல இருக்கிற ராகு மன அமைதியை கெடுக்கும், மன மகிழ்ச்சியை கெடுக்கும், நிம்மதியில நிறைய குறைகளை கொடுக்கும். குறிப்பா இந்த மாதத்துல காதல் வாழ்க்கை, பிள்ளைகள் சார்ந்த விஷயம், உங்களுக்கு திருமணமாகி குழந்தைகள் இருக்காங்கன்னா பிள்ளைகள் சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் ஒரு மாதிரி வருத்தம் உண்டு, ஒரு மாதிரி கவலை உண்டு. இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் சேஃபா இருந்துக்கணும். அடுத்தது நம்ம பாக்குறது தொழில், உத்தியோகம், பொருளாதாரம். இதை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 10ல குரு பணிச்சுமை அதிகம், உச்சமா இருக்காரு. நல்ல அங்கீகாரத்தை கொடுத்துரும், தொழில் சிந்தனையை கொடுத்துரும், வேலையில ஒரு மதிப்பு மரியாதையை கொடுத்துரும். இந்த மாதத்துல குருவும் சூரியனும் இணைகிறது சிவராஜ யோகம், நல்ல அத்தாரிட்டி இருக்கும். நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை எல்லாம் கிரியேட் ஆயிடும். அதுல எந்த குறையும் இல்ல. பட் சுமை அதிகம், அதிக வேலை பளு இருக்கும், அதிக நேரம் ஒர்க் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். எல்லா பொறுப்பையும் நீங்க சுமக்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்துடும். எனவே வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம் ஆகுது அப்படின்னு தான் நான் சொல்றேன். அதை மேனேஜ் பண்றதுக்கு தயாராயிடுங்க. ஆல்ரெடி ஃபேமிலி
நம்மள பர்சனல் லைஃப்ல ஒரு மாதிரி ஏக்கம் கவலை வருத்தம் நிறைய இருக்கு. பட் நம்ம ப்ரொஃபஷனல் லைஃப்ல நம்ம கொஞ்சம் அதிகமா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இந்த மாதத்துல தள்ளப்படுறோம். இதனால கொஞ்சம் கோப உணர்வு வரலாம், தேவையில்லாத சிந்தனை வரலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்கணும் ஒரு மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுக்கும். பட் உங்களுடைய கடமை உங்களை ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டே இருக்கும். எனவே நான் என்ன சிம்பிளா சொல்றேன்னா, இந்த மாதத்துல பணிச்சுமை அதிகம் உண்டு, அதை ஃபேஸ் பண்றதுக்கு தயாராயிடுங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது தொழிலை பொறுத்த வரைக்கும் நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இந்த மாதத்தில் அவாய்ட் பண்ணிடுங்க. அவசர முதலீடு பண்ணுறதுல இந்த மாதத்தில் வேண்டாம். ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் போகாதீங்க. முதலீடுகளை இந்த நேரத்தில் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆல்ரெடி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பர்சனல் லைஃப்பில் இருக்கிற கோபத்தை உங்கள் தொழில் கஸ்டமர் கிட்ட நீங்கள் காட்டாமல் இருக்கிறது நல்லது. ஸோ கொஞ்சம் சேஃபாக ஜார்னி பண்ணுங்க. மற்றபடி ஏதாச்சும் ட்ரபிளாக இருக்கா அப்படின்னா இல்லை, நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுல அதிகமாக கவனம் செலுத்தினீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஸ்மூத்தாக அழகாக எடுத்துகிட்டு வந்துடும். வேலையில் அவசர மாற்றம், இருக்கிற வேலையை ஊட்டுறது, தொழில மாற்றம் செய்யறது, அவசர முதலீடு பண்றது, அதெல்லாம் இந்த மாதத்துல அவாய்ட் பண்றது நல்லது. இருக்கிறத அப்படியே பொறுமையா நகர்த்திட்டு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு தான் இந்த மாதம் பெஸ்டா இருக்கு. அடுத்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவுல பெருசா தடை இருக்காது. உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வந்துடும். உடைய தேவைகள் எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தி ஆகுது. பண வரவுல எந்த தடையும் இல்லை. பட் செலவு கண்ணாபின்னான்னு இருக்கு. குறிப்பா மருத்துவ செலவு இந்த மாதத்துல அதிகமா இருக்க வாய்ப்பு அதிகம். ஸோ வரக்கூடிய பொருளாதாரத்தை சுபவிரியமா கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்றது ரொம்ப நல்லது. ஸோ வரக்கூடிய பணம் கையில பொதுவா நிக்காது. ஏன்னா சனி பார்வை 12ல. அது மட்டும் இல்லாம சுக்கிரனும் கேதுவும் கன்ஜக்ஷன் ஆகுது. ஸோ நிறைய செலவு இருக்கு, மாத்தி செலவு இருக்கு. பணம் சம்பந்தமான சிந்தனையும் அதிகமா இருக்கு. வரக்கூடிய அந்த கமிட்மெண்ட்லாம் நம்ம எப்படி ஃபுல்ஃபில் பண்ண போறோம், நிறைய தேவைகள் இருக்கு, இதெல்லாம் நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தை இந்த மாதம் உங்களுக்கு இன்புட்டா விதைச்சிரும். பட் அதை மேனேஜ் பண்ண முடியுமானா பண்ணிடலாம். நீங்க பிளான் பண்ணி உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்க நிர்வகிச்சு எடுத்துட்டு போகும்போது டெஃபினட்டா அதை நீங்க மேனேஜ் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம பார்க்கறது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. இதை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 7ஆம் பாவகத்துல பெருசா இந்த கிரகத்துடைய ஆதிக்கமும் இல்லை. ஆனா 7ஆம் அதிபதி உங்களுக்கு 8ஆம் இடத்துல. எனவே இந்த மாதம் பர்டிகுலரா திருமண முயற்சிக்கு சாதகமா இல்லை. ஸோ இந்த மாதத்துல திருமண முயற்சி தள்ளி போடுறது நல்லது. அடுத்தது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமணமானவர்களா இருக்கீங்கன்னா மன வாழ்க்கையில ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும், கவனம் எடுத்துக்கணும். வாழ்க்கைத்தினுடைய தேக ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கணும். வாழ்க்கைத்தினுடைய உறவு நிலையில அக்கறை எடுத்துக்கணும். உங்களால உங்களுடைய வாழ்க்கை துணைக்கோ அல்லது உங்க வாழ்க்கை துணையால உங்களுக்கோ மன வருத்தம், மனக்கவலை இந்த மாதத்துல அதிகபட்சமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே மன வாழ்க்கையில கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி செயல்படுறது ரொம்ப நல்லது. அவசர முடிவு, அவசர மாற்றம், வாக்குவாதங்கள், தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் மன வாழ்க்கையில நீ அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது புத்திர பாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இதை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 5ஆம் பாவகத்துல ஆல்ரெடி ராகு, 5ஆம் அதிபதி உங்களுக்கு 6ஆம் இடத்துல. குழந்தை பாகியத்துல இப்போ ஒரு தடை அமைப்பு இருக்கு. பெருசா ஃபேவரா சொல்ல முடியல. சோ இந்த மாதம் பர்டிகுலரா சாதகமா இல்ல. நீங்க புத்திர பாகியத்துக்கு முயற்சி பண்றீங்கன்னா இந்த மாதத்துல கொஞ்சம் மெடிக்கல் நீட்ஸ் அதிகமாகும். பரிசோதனைகள் அதிகமா செய்வீங்க. புத்திரபாகியத்துக்கு அதிகமா மருத்துவ செலவுகள் செய்யறதுக்கான வாய்ப்பு தான் அந்த மாதத்துல இருக்கு. சுப செய்தி கொஞ்சம் தள்ளி கிடைக்கும். பட் கிடைக்கும், கான்பிடண்டா இருங்க. அடுத்தது நான் சொல்றது பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இந்த மாதத்துல பிள்ளைகளோட எந்த மனஸ்தாபமும் இல்லாம அவங்களை அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது. மேலும் பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இதுல எல்லாம் ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். பிள்ளைகளுடைய உறவு நிலையில ஒரு விரிசல் அமைப்பு இது கொடுத்துருது. டிஃபால்ட்டா அது கொடுத்துருது. 5ல ராகு 5ஆம் அதிபதி 6க்கு போயிட்டா பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள நிறைய ஏக்கம், கவலை, வருத்தம், பயம், பதட்டம் இது அதிகமா கொடுத்துருது. எனவே அதை கொஞ்சம் நீங்க நியூட்ரலைஸ் பண்ணி பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அனுசரிச்சு சகிப்புத்தன்மையோட போறது ரொம்ப நல்லது. அடுத்தது காதல் உறவு, காதல் வாழ்க்கை. இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ண வரைக்கும் அதெல்லாம் பெருசா பியூட்டிஃபுல்லா இல்லை. ஒரு மாதிரி மன உளைச்சலை தான் கொடுக்குது, மன அமைதியை கெடுக்குது. நிறைய பேருக்கு பிரேக்கப் ஆகுறது, அப்படி இல்லைனாக்கா பார்ட்னரால நிறைய சங்கட்டம் வருது. இது போன்ற அமைப்பு தான் அதிகம். எனவே கொஞ்சம் அதுல எல்லாம் கவனமா இருக்கணும், நிதானமா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்தது மெயினா நம்ம பாக்குறது தேக ஆரோக்கியம். அஷ்டமத்துல செவ்வாய் இருக்கிறது அட்வைசபிளே கிடையாது. எனவே தேக ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்தணும். 6ல சனி பகவான் இருக்கிறது இன் ஜெனரல் நமக்கு ஸ்ட்ராங் தான். என்னதான் பிரச்சனை வந்தாலும் உடனே அதுக்கான நிவர்த்தியும் கிடைச்சிடும். உடனே மெடிக்கல் நீட்ஸ் நமக்கு கிடைச்சிடும். உடனே மருத்துவ பரிசோதனை செஞ்சு ஒரு பய உணர்வு அதை தூண்டி நம்மள மருத்துவ பரிசோதனையை செய்ய வச்சு அதுக்கான நிவர்த்தியை கொடுத்துரும். பட் அஷ்டமத்துல செவ்வாய் இருக்கிறது இந்த மாதத்துல பெருசா அட்வைசபிள் இல்ல. அதனால தேக ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்தணும். வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்பு வராம பாத்துக்கோங்க. நிறைய பேருக்கு அல்சர் பிரச்சனை வரலாம், குடல்ல ஏதாச்சும் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு உண்டு. வயிறு சார்ந்த வகையில அதிகமா கேஸ் ஃபார்ம் ஆகுறது, வயிறு சார்ந்த வகையில சாப்பிடுற உணவு வயிற்றுக்கு ஒத்துக்கல, சாப்பிடுறது ஒரு மாதிரி ஃபுட் பாய்சனிங் மாதிரி மாறிட்டு அந்த மாதிரியான ஒரு இஷ்யூஸ் எல்லாம் இந்த மாதத்துல வரலாம். அதே போல கழிவு நீக்க உறுப்புகள்ல கவனமா இருங்க. கழிவு நீக்க உறுப்புகள் ஏதாச்சும் பாதிப்பு நீங்க வாய்ப்பு இருக்கு. மேலும் நான் ரொம்ப டேஞ்சரா பார்க்க
பார்க்கறது இந்த மாதத்துல உங்களுக்கு உங்களுடைய சிந்தனை ஓவரா யோசிக்க வைக்கும், தூக்கத்தை கெடுக்கும். தூக்கமின்மை, நேரம் கடந்து சாப்பிடுறது, ஓவரா திங்க் பண்றது, இது போன்ற அமைப்புகள் அதிகமாகலாம். ஒரு வெறுப்புணர்வு, எது மேலேயும் பற்றில்லாத ஒரு உணர்வை இது கிரியேட் பண்ணும். எனவே கொஞ்சம் எல்லாத்துலயும் நிதானமா செயல்படுங்க. ஓவரா யோசிக்கிறத குறைச்சிக்கோங்க. அதுக்கு பிராணாயாமம், மூச்சு பயிற்சி நல்லா பண்ணுங்க. தினமும் காலை மாலை 2 வேளையும் பண்ணுங்க. சோ அதுதான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரெமெடியா நான் பாக்குறேன். அடுத்தது நம்ம பாக்குறது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் சூரியன் புதன் நினைவு பாக்கியத்தில் இருக்கிறது ஒரு வகையில நல்லது. அதே போல பார்த்தோம்னாக்கா மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல குருவும் சூரியனும் இணைறது குரு சிவராஜ யோகம், இதுவும் நல்லதுதான். ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெருசா பாதிப்பா எதுவும் தெரியல. 4ஆம் அதிபதி 6ல இருக்காரு. நிறைய குழப்பம் இருக்கு, கல்வியில தடை இருக்கு, ஒரு மாதிரி ஏக்கம் இருக்கு, கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி படிச்ச படிப்புக்கும் பாக்குற வேலைக்கு சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவலை உணர்வுலாம் உண்டு. பட் குரு பார்வை இப்போ உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, குருவும் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காரு. எனவே நீங்க எடுக்கிற முயற்சிகள் வெற்றி ஆயிடும். கல்வி ரீதியா இருந்த தடைகள் இந்த மாதத்துல பர்டிகுலரா உங்களுக்கு விலகுது. கல்வியில ஒரு மேன்மை கிடைக்குது. நினைச்ச மாதிரி படிப்பு தொடர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் அட்டகாசமான மேன்மையும் அட்டகாசமான முன்னேற்றத்தையும் கொடுத்துரும். பட் கேதுவும் சுக்கிரனும் இணைகிறது மனக்குழப்பத்தை அதிகமா கொடுக்கும், மன தாக்கத்தை அதிகமா கொடுக்கும். எனவே தேவையில்லாத விஷயங்களுக்கு உங்க மனசுல இடம் கொடுக்காம ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஃபார் யுவர் ஸ்டடீஸ், உங்களோட ஸ்டடீஸ்ல மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சூப்பர் ஹைப்பர் பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓவராலா இந்த ஜூலை மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் டஃபா இருக்கு. பட் மேனேஜ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் கான்பிடண்டா இருங்க. உங்களுடைய யோசனை, சிந்தனை, முக்கிய முடிவு, முக்கிய மாற்றங்கள், இதுல மட்டும் கொஞ்சம் அதிக கவனம், நிதானத்தை கடைபிடிச்சா இந்த மாதம் உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவா இருக்கும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் நம்மளோட சேனல்ல ஒரு சின்ன சர்வீஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது ஆர்எம் பிடிஎஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன சர்வீஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த சர்வீஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, என்கிட்ட ஒரு தெளிவான ஜனனகால ஜாதகம் இல்லை, கம்ப்ளீட்டா ஒரு டீப்பா என்கிட்ட ஒரு தெளிவான ஒரு ஜனனகால ஜாதகம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த சர்வீஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இந்த பிடிஎஃப் சர்வீஸ்ல உங்களுக்கு ஒரு 50 பக்கங்களை கொண்ட ஒரு ஜாதக கோப்பு உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். இந்த 50 பக்கம் கொண்ட அந்த ஜாதக கோப்புல உங்களோட ஜாதகம் சம்பந்தமான அத்தனை விஷயமும் கிளியரா கொடுத்துருவோம். ஒரு தெளிவான ஜாதகத்தை உங்களுக்கு நாங்க கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். இதுல உங்களுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், நீங்க பிறந்த யோகம், கரணம், நீங்க பிறந்த திதி, அதே போல உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் எது, அதிர்ஷ்டமான நிறம் எது, அதிர்ஷ்டமான திசை எது, எந்த நாள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமா இருக்கும், நீங்க அணிய வேண்டிய உலோகம் எது, நீங்க எந்த உலோகம் அணிந்தால் உங்களுக்கு உயர்வு அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இந்த பிடிஎஃப்ல ஆடபிளா வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுடைய ராசி சக்கரம், நவாம்ச சக்கரம், அது மட்டும் இல்லாம வர்க்க சக்கரங்களும் உங்களுக்கு சரியா தொகுத்து கொடுத்துருவோம், கிளியரா கொடுத்துருவோம். எல்லா வர்க்க சக்கரங்களையும் உங்களுக்கு தெளிவா கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாம அஷ்டவர்க்க பரல், சர்வாஷ்டவர்க்க பரல் எல்லாம் உங்களுக்கு கிளியரா தொகுத்து கொடுத்துருவோம். இதோட ஜென்ரலா உங்களுடைய எதிர்காலம் பற்றிய ஒரு சின்ன தெளிவு, ஒரு சின்ன ப்ரிடிக்ஷன், உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு, நீங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் அதுல ஆடபிளா வந்துடும். நீங்க பிறந்திருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கான பலன், நீங்க பிறந்திருக்கக்கூடிய லக்னத்துக்கான பலன், 12 பாவ அதிபதிகள் 12 ஸ்தானங்கள்ல அமர்ந்த பலன். அடுத்தது ரொம்ப முக்கியமா உங்க ஜனனகால ஜாதகத்துல என்னென்ன கிரக சேர்க்கை இருக்கு, என்னென்ன யோகங்கள் இருக்கு, அதை தொகுத்து உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம். என்னென்ன சுபயோகம் இருக்கு, என்னென்ன அசுபயோகம் இருக்கு, அந்த சுபயோகத்துக்கு என்ன பலன், அந்த அசுபயோகத்துக்கு என்ன பலன் அப்படிங்கறது கிளியரா உங்களுக்கு கொடுத்துருவோம். அதோட கிரகங்கள் டிகிரி வாரியா அமர்ந்த பலன், கிரகங்கள் டிகிரி வாரியா பார்த்த பலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பினேஷன்ல உங்களுக்கு தேவையான அளவுக்கு அத்தனை விஷயத்தையும் ஜென்ரலா தொகுத்து உங்களுக்கு நாங்க ஒரு கிளியரா ஒரு ரிப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துருவோம். இது கிட்டத்தட்ட 50 பக்கங்களை கொண்ட ஒரு பிடிஎஃபா வந்துடும் உங்களுக்கு. இதோட சிங்கிள் பேஜ் பிடிஎஃப் உங்களுக்கு ஆடபிளா வந்துடும். தனியா ஒரு சிங்கிள் பேஜ்ல ஒரு ஜாதகம், தெளிவான ஜாதகம் உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு நாங்க கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த சர்வீஸ் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, என்கிட்ட தெளிவா என்னுடைய சுய ஜாதகம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த சர்வீஸ் டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சர்வீஸை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஜஸ்ட் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்க. நம்ம டீம்ல இருந்து மற்ற விஷயங்கள், மற்ற விவரங்களை உங்களுக்கு வாட்ஸ்அப்லயே சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை முழுமையா படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு தேவைங்கிற பட்சத்தில் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.